வணக்கம். இது காலத்தின் குரல். சினிமாக்களில் அந்த திரைப்படங்கள் வெளியான உடனே அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அதனுடைய வசனம், அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள், இவை எல்லாவற்றுக்கும் ஏதேனும் ஒரு குறியீடு இருக்கிறது என்று குறியீடுகளின் அரசியல் பொதுவாக அறிவுஜீவிகள் மத்தியில் விவாதிக்கப்படும். இப்போது 3 தலைவர்கள் 3 இடங்களில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார்கள். பல்வேறு தேர்தல்களில் முதன்மை பிரச்சாரகராக வலம் வந்த திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தை தனது தந்தையின் சொந்த ஊரான திருவாரூரில் தொடங்கியிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் தொகுதியில் செயல்வீரர் கூட்டத்திலிருந்து தேர்தல் பணியை தொடங்குகிறார். தன் சொந்த தொகுதியில், சொந்த ஊரில். துணை முதலமைச்சர் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் தன்னுடைய மகனுக்கு வாக்கு கேட்டு அவர் போட்டியிடக்கூடிய தேனியில் தேர்தல் பணியை தொடங்கியிருக்கிறார். இந்த குறியீடுகள் என்பவை ஒவ்வொரு நகர்வுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய இந்த குறியீடுகள் சொல்லக்கூடிய செய்தி, ஒரு தரப்பு கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாள் ஜூன் 3ஆம் தேதி வருகிறது. அன்றைக்குத்தான் மோடி ஆட்சியினுடைய பதவிக்காலம் முடிகிறது. எனவே கருணாநிதியின் பிறந்த நாளில் மோடியின் ஆட்சி முடிவுக்கு வந்தது என்று வரலாறு எழுதப்படட்டும் என்று மு.க. ஸ்டாலின் சொல்கிறார். சேலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நரேந்திர மோடி ஆட்சி இந்தியாவின் இன்னும் 5 ஆண்டு காலம் நீடிக்க வேண்டும், இந்த ஆட்சி தொடர வேண்டியது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று, நாடு பத்திரமாக இருப்பதற்கு அவர் தொடர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். யாருடைய கூற்று தேர்தலின் முதல் நாளில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முழக்கத்தில் யார் முழக்கம் வெல்லப்போகிறது என்பதை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் திரு சேக்கு தமிழரசன் அவர்கள், திருமதி நிர்மலா பெரியசாமி அவர்கள், திரு கண்ணதாசன் அவர்கள், திரு ஜெகத் கஸ்பர் அவர்கள், திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம். நான் கஸ்பர்கிட்ட இருந்து கேட்கணும், இந்த குறியீடுகள் உங்களுக்கு என்ன உணர்த்துது? குறியீடுகளின் அரசியல் தமிழர்களுக்கு மிக முக்கியமானது. இருவரும் தலைவர்கள் இல்லாமல் தமிழகம் தேர்தலை சந்திக்கிற ஒரு காலகட்டத்தில் இவர்களெல்லாம் இருந்திருந்தால் தமிழகம் இந்த நிலைக்கு கீழிறங்கி வந்திருக்காதோ என்று நடுநிலையில் இருக்கிறவர்களும் அந்தந்த கட்சிக்காரர்களை கூட சொல்லுகின்ற அளவு ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு குறியீடு மட்டுமல்ல டாக்டர் கலைஞர் அவர்கள், ஒரு மிக நீண்ட காலகட்டத்தினுடைய அரசியல் குறியீடு. அவர் அரசியலை பற்றி கட்சி ரீதியாக அவர் மீது எத்தனையோ விமர்சனங்கள் எடுத்து வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். 2 தலைவர்களும் மறைந்த பிறகு அவர் வழிவந்தவர்கள் அந்த பயணத்தை தொடர்றாங்க. அதிமுக பெரிய சேதாரம் இல்லை, ஆட்சி தொடருது, அவர்கள் அவங்க கூட்டணி அமைக்கிறாங்க, அவங்க பயணிக்கிறாங்க. ஆட்சி தொடர்கிறது. திமுக தங்களுடைய பயணத்தை மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொடங்குறாங்க. தலைவர்கள் இறந்து பல ஆண்டுகள் ஆகிடல, 2 ஆண்டுகள் 1.5 ஆண்டு அந்த இடைவெளி தான். இதில் ஒன்றும் எல்லா குறியீடுகளும் எல்லா விழுமியங்களும் விழுந்துருச்சு. ஆட்சி தொடர்கிறது, அடியொற்றி தொடர்கிறதா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அடியொற்றி தொடரவில்லை என்பது இப்போ 2, இது கட்சி சார்ந்து பேசுவது அல்ல. குறைந்தபட்சம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை படிக்கிற போதும் அவர்கள் முன்னெடுத்து செல்கிற செயற்பாடுகளை பார்க்கிற போதும் குறை சொல்வதற்கு பல இருந்தாலும் கூட, மீண்டும் நான் சொன்னதை போல ஒரு 60 ஆண்டு கால சமூக நீதி அரசியலினுடைய தொடர்ச்சியை தேர்தல் அறிக்கையிலேனும் எப்படியாவது கொண்டு வந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறை, அது தொடர்பான ஒரு நேர்மையான விவாதம், அது தொடர்பாக பலரோடும் கலந்துரையாடுகின்ற ஒரு பாங்கு நிச்சயமாக வெளிப்படுது. திருவாரூரில் தொடங்குகின்ற அந்த குறியீடு என்பது டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய அடியொற்றி வருவது மட்டுமல்ல, திராவிட இயக்கத்தினுடைய அடிநிலம் என்பதே காவிரி படுகை தான் இன்றும் அன்றும் என்றும் சமூக நீதி அரசியலினுடைய அடிநிலமாக இருந்திருக்கிறது. ஸோ அந்த நிலப்பரப்பிலிருந்து ஒரு புதிய தேர்தல் அறிக்கையை அங்கிருந்து அவர் புறப்படுவது என்பது நிச்சயமாக குறியீடு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக அடியொற்றி, 2 தலைவர்களை சொன்னீங்க இல்லைங்களா, அடியொற்றி வருகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அடிபணிந்த ஒரு காலகட்டம், அது நமக்கு அவமானம். என்று கூட ஊழல் லஞ்சம் என்று வருகிற பொழுது யாரையும் பெரிதாக வேறுபடுத்தி ஒன்றும் பார்க்க முடியவில்லை. இவர்கள் அதிகம், அவர்கள் குறைவு என்று சொல்லலாமே ஒழிய நம்மால் பெருசாக மாறுபடுத்தி பார்க்க முடியல. ஆனால் சரணடைதல், ஒரு மத்திய அதிகாரத்துக்குன்னு சொன்னால் என்று அவுரங்கசீப் காலத்தில், மௌரியர்களினுடைய காலத்தில், அல்லது மராட்டியர்களுடைய காலத்தில், கிருஷ்ணதேவராயனுடைய காலத்தில் எப்படி இந்த நிலம் தானாக வலிந்து சென்று அடிப்பணிந்து விழுந்து கிடந்ததோ
அதே போல இன்று ஒரு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் மாநில உரிமைகளை, மாநில மக்களினுடைய அந்த அடிப்படை தன்மதிப்பையே சிதைக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு துணிவு என்பது புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது. வேறு பல விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த ஒற்றை விஷயத்தில் அவர்களை பெருமிதத்தோடு தான் இன்றும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. எனவே குறியீடுகளை நீங்கள் எடுத்து பார்ப்பதற்கு என்று பார்த்தால் இன்றைக்கு மீண்டும் இது ஒரு சார்பானது அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு தமிழர்களினுடைய உரிமை, மாநில சுயாட்சி, தமிழர்களின் தன்மானம் ஆகியவற்றை பேசுவதற்கான முகாந்திரமும் தார்மீகமும் இன்றைய அந்த அரசியல் முன் இருக்கிறவர்களுக்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. முதற்கட்ட பார்வையாக நான் எடுத்துக்கிறேன். பல தேர்தல் களம் கண்ட திரு சேக்கு தமிழரசன் அவர்கள்ட்ட கேட்கணும். இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் பயணத்தை பல நேரங்களில் கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த சாலையிலிருந்து தான் தேர்தல் பிரச்சாரத்தை பல கட்டத்தில் இருந்து தொடங்கியிருக்கிறார். இவர் கருணாநிதி அவர்கள் 5 முக்கு சைதாப்பேட்டையிலிருந்து தேர்தல் பயணத்தை பல தேர்தல்களுக்கு தொடங்கி போயிருக்கிறாங்க. இப்போது திருவாரூர் தேர்தல் பட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிற போது ஜெயலலிதா அவர்கள் போட்டிடுறாங்க அப்படின்னா அதிமுக பட்டியலில் முதல் தொகுதியாக ஸ்ரீரங்கமோ இந்த ஆர்கே நகரோ இருக்கும். ஆக இந்த வரிசைப்படி போகாது. அதே போல் திமுக பட்டியல் என்றாலும் தலைவர் எங்கே போட்டிடுறாங்களோ அது தொடங்கும். அதிமுக பட்டியலில் நேற்று முதல் வேட்பாளராக சேலம் வேட்பாளர் இருக்கிறார். அது முதலமைச்சருடைய ஆளுகை அப்படின்றது அங்கே அதில் வெளிப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி அதில் வருது. இன்னொன்று, தேர்தல் அறிக்கையில் முதல் முறையாக இதுவரையிலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சி அப்படின்னு மட்டுமே சொல்லப்பட்டது. ஏன்னா அதான் முதலமைச்சருடைய ஆட்சி தான், அது அவருடைய அமைச்சரவை. தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்தல் வருகிற போது 2 தரப்பு அப்படின்றத சமன்படுத்துகிறாங்க, 2க்கும் முக்கியத்துவம் தரத்துக்கான முயற்சி நடக்குது அப்படின்னு அதை பார்க்கணுமா? தேர்தல் பயணத்தை தொடங்குவது அவங்களுடைய தனிப்பட்ட அவங்களுடைய வேட்கையும் அவங்களுடைய விருப்பத்தையும் அவங்களுடைய மனநிறைவையும் பொறுத்தது. அது புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் அவங்க தொடங்கிய ஒரு முறை அவங்களும் சைதாப்பேட்டில் ஒரு அம்மன் கோயிலிருந்து கூட தொடங்கியிருக்காங்க. இளங்காளி அம்மன் அதெல்லாம் அவர் தான் மிக நினைவு வச்சுருக்காரு. அதனால் மாறி மாறி கூட அது மாதிரி நடந்திருக்கு. அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சி, மனநிறைவு, நம்பிக்கை இதை பொறுத்தது. ஆனால் இது மட்டுமே வெற்றியை தந்துருமா? இது ஒரு பெரிய ஊத்தியா? இவங்களுக்கான மனநிறைவும் மகிழ்ச்சியும் தர்ற இடத்துலேருந்து இவங்க தொடங்கிட்டாவே வெற்றியா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. நான் ஒரு முறை முதல் முறையாக போட்டி போடுறப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க, இங்கே இதுதான் நல்ல நேரம், இந்த நேரத்தில் நீங்கள் போடலான்னு. அப்போ நான் கேட்டேன், நம்ம எதிர் வேட்பாளர் எங்கே போடுறாரு? அவரும் அப்போ தான் போடுறாரு. நல்ல நேரத்துலேயே நம்ம 2 பேருமே போடுறோமே, இப்போ யார் இதில் வெற்றி பெறுவாங்கன்னு. அதனால் அது அவங்கவுங்க நம்பிக்கை, அவங்களுடைய இல்லை அது நான் அதில் நான் போல, இதெல்லாம் தனிப்பட்ட நம்பிக்கைகள், அதில் நான் போல. ஆனால் இதில் ஒரு சென்டிமெண்ட் அப்படின்ற ஒன்று, இப்போ ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னா அதோட அசோசியேட் பண்ணுற எல்லாமே அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை எம்ஜிஆர் ஜெயலலிதான்னா அவங்களுடைய இதயத்தை தொடரக்கூடிய ஒரு ஏரியா. திமுக என்றால் கருணாநிதி அவர்களுடைய இடங்கள்லேருந்து அவருடைய சமாதியிலிருந்து ஒரு செய்வது, அவர் பிறந்த ஊர்லேருந்து ஒன்றை செய்வதுன்றது அந்த தொண்டர்களுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம். அந்த உணர்ச்சியை தட்டி எழுப்புறதுக்கான, அந்த சென்டிமெண்ட்டை எடுக்கிறதுக்கான ஒரு களமாக அதை பார்க்க முடியுமா? இது பெரிய அளவில் எந்த வகையிலும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு உற்சாகம் அளிக்குது. அதனால் பெரிய மக்கள் கிட்ட வந்து அந்த மக்கள் அதுக்காக வந்து வாக்களிக்க போகிறாங்க, இவர் வந்து இப்படி, அது கிடையவே கிடையாது. இது இவங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியது, இது இவங்களுக்கு நம்பிக்கைக்குரியது, அவ்வளவுதான். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கைகள் இருக்குல்ல, இந்த தேர்தல் அறிக்கைகள்லாம் வெறும் வெற்று அறிக்கைகள். இதை ஒருபோதும் எல்லா அரசியல் கட்சிகளும் முழுசாக நிறைவேற்றியிருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. எப்போவோ வறுமை ஒழிஞ்சு போயிருக்கும். உங்களை மாதிரி ஒரு அரசியல் தலைவர் தேர்தல் அறிக்கைகள் வெறும் சம்பிரதாயம், ஒரு வெற்று அறிக்கை அப்படின்ற முடிவுக்கு வர முடியுமா? ஒரு 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 அரசியல் முயற்சி, அது ஒரு அரசியல் பார்வை. ஒரு கட்சி என்ன கோணத்தில் இந்த தேர்தலை அணுகிறது,
எந்த அடிப்படையில் நின்று ஒரு விஷயத்தை பார்க்குது, அவங்களுடைய முன்னுரிமைகள் என்ன, ஒரு மத்திய அரசாங்கம் இருக்குதுன்னா அதை என்னென்னலாம் காரணம் சொல்லி ஆதரிக்கிறாங்க. இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன்ல, இந்த வறுமையை ஒழிக்கிறேன்னு 1952 தேர்தலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த தேர்தலையும் சொல்லுவாங்க. அது ஒரு தொடர் முயற்சி. அது 5 ஆண்டுக்குள்ள முடிஞ்சிற விஷயம் இல்லையே. அது ஒரு தொடர் முயற்சி. அப்படின்னா 70 ஆண்டுகளுக்கு பிறகும் தொடர்ற முயற்சியா? 5 ஆண்டுகளுக்குள் முடிகிற முயற்சி இல்ல, 70 ஆண்டுகளுக்கு பின் தொடர்கிற முயற்சியா? 52 பொது தேர்தலிருந்து இன்றைய வரையிலும் எல்லா அரசியல் கட்சிகளும் முன்வைக்கிற ஒரு தேர்தல் அறிக்கையில முக்கிய முழக்கம் ஏழைகளுக்கு வளர்ச்சி, வறுமையை ஒழிப்பது, அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருவது. குறைந்தபட்சம் இதுலயாவது எந்த கட்சியும் வெற்றி பெற்றிருக்கா? இப்போ 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 இந்த தேர்தல் அறிக்கையில தனியார் துறையில் இடஒதுக்கீடு, இதை ரெண்டு பேருமே சொல்றாங்க, அவங்களும் சொல்றாங்க இவங்களும் சொல்றாங்க. இத 15 ஆண்டு காலமா சொல்லிட்டு இருக்காங்க. கைவிட்டுட்டாங்க சொல்லலன்னு. இப்ப நீங்க சொல்றது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும், நீட்ல இருந்து விலக்கு வேண்டும், தமிழுக்கு ஆட்சி மொழி அங்கீகாரம் வேண்டும், காவேரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு, இதெல்லாம் முக்கியமான கோரிக்கைகள், தமிழ்நாடு சார்ந்த கோரிக்கைகள். இதுல அழுத்தம் திருத்தமாக மீண்டும் சொல்லாவிட்டால், இவங்க சொல்ல மறந்துட்டாங்க, காவேரி பிரச்சனை பத்தி இவங்க பேசல, இடஒதுக்கீடு பற்றி இத்தனை காலம் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப அந்த கட்சிகள் கைவிட்டு விட்டன, அட்லீஸ்ட் அந்த கொள்கையில நாங்க பிடிப்பா இருக்கிறோம்னு மீண்டும் ஒரு முறை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பா அதை பார்க்க முடியாதா? இதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் சாதாரண மக்களுக்கு இந்த அரசியல் கட்சிகள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், இவர்கள் சொல்லுவதெல்லாம் வேடிக்கையாய், இவர்கள் சொல்லுவதெல்லாம் வெறும் வேடிக்கையாக மட்டுமல்ல வாடிக்கையாய். அப்படி பார்த்தா உங்க ஆர்குமெண்ட் அதுதான். மக்கள் 80% தமிழ்நாட்டில் 80%லிருந்து 90% வரையிலும் வாக்களிக்கிறாங்க. இடைத்தேர்தலாம் 95, பொது தேர்தலில் நகரங்களில் தான் 60%, 55ன்னு வருது. சராசரி 70%க்கு மேலே வாக்களிக்கிறாங்க. மக்கள் இதை வேடிக்கையாக பார்க்கல, அவங்க சீரியஸாக எடுத்துக்கல, பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கு, அதை தேர்தலில் வெளிப்படுத்துறாங்க. அதனால இவைகள் மட்டுமே அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான பெரிய உத்தியாக இருக்க முடியாது. இதனால் அவர்கள் வெகு வாக்காளர்களை திசை திருப்ப முடியாது, அவர்களை மனம் கவர முடியாது, அவர்களுக்கு நம்பிக்கையை பெற முடியாது. இதுவெல்லாம் வெறும் வேடிக்கை, வெறும் வாடிக்கை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற மாபெரும் தலைவர்களாக இருந்த அண்ணாவாகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், கருணாநிதி அவர்களாகட்டும், யாராக இருந்தாலும் இதே வழிமுறைகளை தான் பின்பற்றி வந்திருக்கிறாங்க. தேர்தல் அறிக்கைகள் அவங்க ஒன்றும் அவங்க சொன்ன எதையும் 5 வருடத்துல நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க 1900 இதை செய்யாமலா போயிட்டாங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்றேங்க, 1952 தேர்தல்ல, முதல் பொது தேர்தல்ல பாபா அம்பேத்கர் உயிரோடு இருந்தார். அவர் தேர்தல் களத்தில் ஒரு தேர்தல் அறிக்கை வச்சார். அந்த தேர்தல் அறிக்கையில் அவர் என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வருவோமேயானால், எங்கள் பிறனைகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்களே ஆனால், நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு, அந்த ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிற முதல் தேர்தல் அறிக்கையில் வச்சது அவர் தான். வேற எந்த அரசியல் கட்சியும் இதை தேர்தல் அறிக்கையில் வைக்கல. இன்னொன்று அன்னைக்கு சொன்னார் அவர், இன்னொன்று சொன்னார். எப்போ? இப்போ நம்ம பொள்ளாச்சியை பேசிட்டு இருக்கோம். 52 தேர்தல் அறிக்கையில் சொன்னார், கல்வி முறையில் பாலியல் கல்வி கூட சொல்லணும்னு சொன்னார். தேர்தல் அறிக்கையில் கல்வி திட்டத்துக்கான மாற்றங்கள், என்னென்ன மாதிரியான கல்வி வேணும், தொழிலை முன்னிறுத்துகிற கல்வி வேணும், உலகளாவிய ஒரு இந்த கல்வி வேணும், இதெல்லாம் சொல்லிட்டு பாலியல் கல்வியும் வேணும் அப்படின்னு 52 தேர்தல் அறிக்கையில் சொன்னார். அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும். ஆனால் இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடுங்கிறது தேசிய கொள்கை ஆயிடுச்சு. ஆக அன்றைய தலைவர்கள் சொன்னார்கள் என்றால் அதை செயல்படுத்துவதற்கும் அதில் போராடுவதிலும் அவர்கள் கடுமையாக இருந்தார்கள். ஆனா இன்றைய தலைவர்கள் அது வெறும் வேடிக்கையா மறந்து போவாங்க. இந்த தேர்தல் அறிக்கையை எவ்வளவு காலம் ஞாபகம் வச்சிருப்பாங்க? இன்னும் சொன்னா இந்த தேர்தல் அறிக்கையை அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னால பிரதிநிதிகளானாலும் கூட அவர்களே நினைவில் வச்சுக்கிறது இல்லை. தேர்தல் அறிக்கைகள் வெறும் சம்பிரதாயம், இதை யாரும் சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு பார்வை தான் திரு தமிழரசன் முன்வைப்பது. அதுவும் நீங்க பதில் சொல்லலாம். திரு கஸ்பர் அவர்கள் சொன்ன ஒன்று, ஒரு சரணாகதி நிலைக்கு போயிட்டாங்க, ஜெயலலிதா அவர்களுடைய தொடர்ச்சி, அவர்கள் வழிவந்தவர்கள், அவர்களை அடியொற்றியவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, அடி பிறழ்ந்தவர்கள் அப்படின்னு தான், அடி பணிந்தவர்கள். அந்த விமர்சனத்துக்கு உங்களோட பதில்? 2 விமர்சனமுமே அவரவருடைய பார்வை.
அவங்களுடைய பார்வை அப்படி இருக்கிறது. திரும்ப திரும்ப எதிர்க்கட்சிகள், ஆனா எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய பார்வையே இவர்களும் கொண்டிருப்பது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. முதல்ல மூத்த சகோதரர், நான் ரொம்ப மதிப்பு வச்சிருக்கிறேன், அன்பு வச்சிருக்கிறேன் சேக்கு தமிழரசு அவர்கள் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லணும். இதே சென்ற கடந்த தேர்தலில் எல்லாம் சகோதரருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல. இப்போ இந்த தேர்தலில் மட்டும்தான் அவருக்கு உடனடியா தெரியுது. யாருமே சொன்னது நடத்துறதில்ல, தேர்தல் அறிக்கைகளை பத்தி அவங்க யாரும் கவலைப்படுறதில்லைன்னு. அதிமுகவுக்கு நிச்சயமாக அம்மா தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சென்ற தேர்தலில் சொன்ன 53 விதமான வாக்குறுதிகளையும் செயல்படுத்தி இருக்கிறது. அதை நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல மின்வெட்டு பிரச்சனை, மின்வெட்டு பிரச்சனை அம்மா தலைமையில் அந்த அரசு அதே திட்டங்களை தான் இப்பொழுது ஃபாதர் ஜகத் கஸ்பர் சொன்னதுக்கும் பதில் சொல்றேன். அடி பணிந்ததுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி நாம் புரிந்து கொள்றோம். ஆனா அடிப்பணிதுன்னு எதை வச்சு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அம்மா இல்ல, எங்கள் அம்மா மிக பிரபலமான மிக ஆளுமை மிக்க தலைவராக அத்துணை பேராலும் அறியப்பட்டார். அவருக்கு அடுத்து வந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குது. ஆக்சுவலா இவ்வளவு பெரிய ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர், பவர்ஃபுல் லீடருக்கு அப்புறம் ஒரு தொண்டர் கட்சியை எடுத்திருக்கிறார். ஒரு தொண்டர் இப்போ அதே போஸ்ட்ல ஒரு தொண்டர் எடுப்பதே ஒரு பெரிய ரிஸ்க். அது ஆக்சுவலா கிடைச்சு அதை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக கவனமாக எந்த திட்டத்தையும் எதையுமே ஒரு சமரசம் செய்து கொள்ளாமல் மிக பிரமாதமாக கூட இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸா இருக்கட்டும், அத்தனை அதிகாரிகளாக இருக்கட்டும், வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்களாக இருக்கட்டும், பொதுவெளியில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்களாகட்டும், அத்துணை பேரும் அடப்பார் பிரமாதமா செயல்படுறாரே, பரவாயில்லையே, முதல்ல நாங்க என்னமோ நினைச்சவங்க சொன்னவங்க கூட அவரது செயல்பாடுகளை பார்த்து மிக நல்ல ஒரு ஒப்பீனியனை இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதனால அதே போல 5 சீட் தான் கொடுத்தோம் நாங்க அடிபணிந்து. அப்படின்னா அவங்க தென்சென்னை கேட்டாங்க, நாங்க கொடுக்கல. அவங்க ராமநாடையே போராடி தான் வாங்கினாங்க. அவங்க இன்னும் கேட்ட திருப்பூர் கேட்டாங்க, நாங்க கொடுக்கல. இப்ப இந்த சீட் ஷேரிங்லயே சொல்றேன், எதுவும் அப்படி அடிபணிந்துன்னா ஒரு போன்ல அவங்க மிரட்டி வாங்கி இருக்கணுமே. நாங்க என்ன கொடுத்தோமோ, காங்கிரசுக்கு கேட்காமலே 10 தொகுதிகளை கொடுக்கறீங்க. நீங்க போய் உங்கள் சகோதரியையும் உங்கள் மருமகனையும் எல்லோரையும் அங்க ஹெட் குவார்டர்ஸ்க்கு அனுப்பிச்சு டெல்லியில போய் எதை கேட்டாங்க எதை தரலன்றது எனக்கு தெரியும். நான் சொல்றது இப்ப பத்திரிகைகள்ல வந்த செய்தி, இது ஒண்ணும் மறைமுகமான ரகசிய செய்தி கிடையாது. அதிமுக கூட்டணியில இருக்கிற பேசுறவங்களுக்கு அதிகாரப்பூர்வமான உரிமை இருக்குன்னு சொல்லலாம். திமுக கூட்டணியில அவங்க 15 கேட்டாங்களா 10 கேட்டாங்களா இல்ல 15 கேட்டாங்களான்னு தெரியாது. 10 சீட்டுங்கிறப்போ நிச்சயமா இப்ப 2.4% தான் இருக்கு. ஒரு கேட்காமலே கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க, அதனால கேக்குறேன். அவர்கள் கேட்டாங்களா பெருசாங்கிறது நமக்கு தெரியாது. அவங்களே எதிர்பார்க்கல. பத்திரிகை செய்திகள் படிச்சது தான் நான் சொல்றேன். அவங்க சொல்றாங்க நாங்களே எதிர்பார்க்கல. அதாவது பாத்திருங்க ஒரு நிமிஷம், 10 பேருக்கு நிறுத்த கூட ஆளு எங்க ஜெயிப்பாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. 10 சீட்டோ இது இங்க எங்களை மிரட்டுறாங்க, அடிபணிந்துட்டோம் நாங்க சொல்லிட்டே இருக்காங்களே திரும்ப. அப்பனா அவங்க கேட்ட பொள்ளாச்சி திருப்பூர் நாங்க கொடுத்துருக்கணும். அவங்க கேட்ட தென்சென்னையை நாங்க கொடுத்துருக்கணும். அவங்க இன்னும் 5 பேர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க, கொடுத்துருக்கணும். நாங்க கொடுக்கலையே. இப்படி சொல்லலாமா? பொன் ராதாகிருஷ்ணனுக்கு சீட் கேட்டாங்க கொடுத்தீங்க, சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கேட்டாங்க கொடுத்தீங்க, தமிழிசைக்கு ஒரு சீட் கேட்டாங்க தூத்துக்குடியை கொடுத்தீங்க, கொடுத்திருக்கீங்க. இதுல என்ன எந்த தொகுதின்றது என்ன இருக்கு? இல்ல இல்ல அது அப்படி சொல்ல. நீங்க திமுக மாதிரி பேசக்கூடாது, திமுக சார்பில் பேசுற மாதிரி பேசக்கூடாது குலசேகர். தட் இஸ் ராங். நான் சொல்றது என்ன வழி அப்படி. ஆனா கம்மிடுங்க பேசாம. திருப்பி ஏதாவது கருத்து சொன்னா உடனே நீங்க அது சார்பா பேசுறது ஒரு கட்சி முதல் முறையா தேர்தலில் போட்டியிடுறப்போ வைக்கிற ஒரு தேர்தல் அறிக்கை, பிறகு அது ஆட்சிக்கு வரலன்னா தொடர்ந்து அந்த தேர்தல் அறிக்கையில் தங்களுடைய கொள்கைகளை வலியுறுத்துற அதே தேர்தல் அறிக்கை திருப்பி கூட வரலாம். அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் கேட்குறேன், இப்போ கடந்த தேர்தலில் சட்டமன்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில், கடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் வச்சுருக்கோம். இதில் நாங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிற மத்திய அரசுடைய தேர்தல் அறிக்கை இது, அவர்கள் இப்படி தான் நிறைவேற்றியிருக்காங்க, நாங்கள் இதையெல்லாம் நிறைவேற்றியிருக்கோம் அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்லுங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, ஒன்னே நான் சொல்கிறேன் ஒன்னே ஒரு 5 கோடி ரூபாய் திட்டத்தை சொல்கிறேன், அதிகமாக கூட இல்லை. கடந்த நம்ம சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தபோது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் பாவசல் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் ஒன்று தொடங்குவோம், அதுக்கு ஒரு 5 கோடி ரூபா நாங்கள் முதல் ஒரு ஆண்டுக்கு வச்சு பாவசல் அம்பேத்கருடைய மொழி நூல்களை எல்லாம் தமிழில் வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது 5 கோடி ரூபா தான். 2 ஆண்டு காலம் ஆச்சு. இப்போ ஆண்டு விழா கொண்டாடுறீங்க, 5 கோடி ரூபா கிடைக்கலையா?
இதை நான் கேட்க கூடாதா? கேளுங்க. அதான் தாராளமாக பொதுவெளியில் கேளுங்கள். அதான் நான் கேட்கிறேன். அது நாங்க இல்ல அதான் நான் கேட்கிறேன். பெரும்பாலான தேர்தல் அறிக்கை என்பது வேடிக்கையா இருக்கு. இல்ல இது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கை எல்லாம் நிறைவேற்றாத ஆட்சி இல்ல, அதுக்கு தொடர்பில்லாத ஆட்சி. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இது 5 கோடி ரூபாய் தான் தேர்தல் அறிக்கை. 2 இது ஒரு நகரமன்றத்துடைய ஒதுக்கீடு. ஒரு நிமிஷம், 2 பேர்த்தையும் நீங்க வந்து அவங்க சொன்னாங்களா, அவங்க வச்சு நீங்க ஒப்பீடு பண்ணணும்லாம் சொன்னாங்க. இது தேர்தல் அறிக்கை. நாங்க மிக அவங்க இன்னும் தேர்தல் அறிக்கையை பிஜேபி ரிலீஸ் பண்ணவே இல்லை. நாங்கள் எல்லாத்துலயும் ரொம்ப தெளிவாக இதையெல்லாம் நாங்கள் மத்திய அரசு பிஜேபி அரசாங்கம் அமைந்தவுடன் இதையெல்லாம் நாங்கள் கேட்டு பெறுவோம், வலியுறுத்துவோம் அப்படின்னு பிராக்டிகலா நாங்க சொல்லியிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் போல, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் போல நாங்களே நிறைவேற்றுவோம். அப்படி என்ன கெப்பாசிட்டியில இவர் இங்க இருந்து ரயில் பாஸ் கொடுப்பாரு, இங்க இருந்து ஒவ்வொரு திட்டமும் நிறைவேற்றுவாருன்னு உண்மையிலேயே நமக்கு தெரியல. அப்படி ஒரு அகங்காரத்தோடோ அல்லது ஒரு அறியாமையோடோ நாங்கள் செயல்படல. நாங்க தெளிவாக வலியுறுத்துவோம். இல்ல இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே. நான் கண்ணதாசன் கேட்கணும். நாடு பாதுகாப்பாக இருக்கணும்னா மோடி தலைமையில் ஆட்சி இருக்கணும்னு அதிமுகவில் இன்னைக்கு எடப்பாடி பேசியிருக்கிறார். அதாவது மக்கள் ஒரு வலிமையான தலைமையின் கீழே நாடு இருந்தால் தான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்றது இன்னைக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர், அந்த பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி அவருக்குரிய சிறப்புகள்லாம் இருக்கிறதாக சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்குற ஒரு வியூகத்தை அதிமுக இன்னைக்கு கையில் எடுத்திருக்கு. நீங்கள் இந்த பிரதமர் போயே ஆகணும், இவர் வந்து ஆட்சியை விட்டு இறக்கப்பட்டே ஆகணும் அப்படின்ற உத்தியை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. இப்போ மாநில பிரச்சனைகள், மாநில அரசு அப்படின்ற அம்சங்கள் பின்னுக்கு போய் மோடி வேண்டும் மோடி வேண்டாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு தேர்தல் களத்தை சுருக்குறீங்களா? இல்லை இல்லை, மாநிலம் எந்த அளவுக்கு முதன்மையானதோ அதே போல் நாடு முதன்மையானது திராவிட முன்னேற்ற கழகத்துது. திராவிட முன்னேற்றத்தை பொறுத்தவரை இந்தியா என்ற ஒரு நாடு முற்றிலும் முழுதாக சிதைக்கப்பட்டு கொண்டது மோடியால் வெளியேற்றப்பட வேண்டியதில் தெளிவாக இருக்குது. பிரதமர் பதவி நாடு முழுவதும் ஆள முடியும், ஒரு மாநிலத்தை ஆள முடியாது. ஆனால் எடப்பாடி அவர்களை பொறுத்தவரை நாடு என்பது அவரும் ஓபிஎஸ் உள்ளிட்ட அந்த கட்சியினர் தான் நாடு. இப்போ அவங்கள பாதுகாப்பதற்காக மோடி நீடிக்கணுன்ற அவர் வலியுறுத்துறார், ஒன்றும் தவறு கிடையாது. அதைத்தான் நடந்துகிட்டு இருக்குது. இவங்க மரியாதைக்குரிய சேகோ அவர்கள் சொல்லும்பொழுது ஒன்று சொன்னார், தேர்தல் அறிக்கைகளை பற்றி சொன்னார். 1952 என்ன வளர்ச்சினார், வளர்ச்சியில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எவ்வளவு ஒரு கட்சி செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால தேர்தல் அறிக்கை தேவையில்லை என்று சொல்வது தவறு. இவங்க எல்லாத்தையுமே நிறைவேற்றினாங்க. தேர்தல் அறிக்கை தேவையில்லை, மக்கள் சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. இல்லை இல்லை, அது தவறு. அது நிறைய பேர் அதை பார்க்குறாங்க, என்ன அலசி பார்த்தும் பார்க்குறாங்க. எல்லாருமே படித்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் மோனோ ரயில்னு ஒன்று அடிக்கடி ஜெயலலிதா சொல்லிட்டு இருப்பாங்களே, அதை கடந்த தேர்தல் அறிக்கையிலையும் சொன்னாங்களே, 2001 சொன்னாங்க, 2014 சொன்னாங்க, 2014 சொன்னாங்க. அதை பற்றி என்னன்னே தெரியல, மறந்துட்டாங்க அவங்க. இப்படி நிறைய இருக்குது சொல்கிறது, நேரத்தை விவாதிக்க விரும்பல. நான் இப்போ சொல்ல வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவான ஒரு இலக்கை கொண்டிருக்கிறது. இவங்க சொன்னாங்க செய்ய முடியாது, அவங்களுக்கெல்லாம் தெரியல. ஏங்க நீங்கள் அடிபணிஞ்சின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் வலியுறுத்துவோம், கேட்போம், கெஞ்சுவோம் எல்லாம் சொல்றதுக்கு காரணம் உங்களால் முடியாதுன்றது. திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே கூட்டாட்சி அமையுமேயானால், காங்கிரஸ் ஆட்சி அமையுமேயானால் அதை வலியுறுத்தி பெற முடிகிற நம்பிக்கையில் நாங்கள் சொல்றோம். கூட்டணி ஆட்சி ரெண்டுமே எடுத்துங்க. திமுக நிச்சயம் வந்தால் நிச்சயம் அது கூட்டாட்சியாக உருவாக்கக்கூடிய எங்களுடைய அந்த இதை நாங்கள் சொல்றோம். நாங்கள் மத்தியில் கூட்டாட்சின்னு நாங்கள் இன்றைக்கு புதுசாக சொல்லலை, அதை வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம், அதை காப்பாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே ரெய்டு நடக்குதுங்க, மத்திய போலீஸ் உள்ள வச்சு செக்ரட்டேரியட்ல. இவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கண்டனமாக தெரிவிச்சாங்களா? அப்போ அடிபணி ஆரம்பிச்சவங்க தான். வித்யாசாகர் ராவ் வந்து என்ன நடத்திட்டு இருந்தாரு, 2 பேரையும் சேர்த்து வைக்கலையா? அதுலேருந்து தானே இவங்க இருக்கிறாங்க. இவர்கள் சொல்வதெல்லாம் நாங்கள் அடிப்பணியில் 5 சீட்டு 10 சீட்டை பற்றி பேசுகிறாங்க. திமுகவுக்கு வந்து 10, காங்கிரஸுக்கு 10 சீட்டு கொடுத்துருச்சு அப்படின்னு. எங்கள் கூட்டணியில் கூட உங்களுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்களுக்கு கூட பெரிய கட்சி கிட்டத்தட்ட 2016 எங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க. இடையில ஒரு 2 ஆண்டுகள் எங்களோட அவங்க இல்லாமல் இருந்தாங்க, அவ்வளோதான். அதனால் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் 5 சீட்டு, ஒரு சீட்டு கூட வெற்றி பெற முடியாத நோட்டாவுடன் போட்டி போடக்கூடிய ஒரு கட்சிக்கு 5 சீட்டு கொடுக்குறீங்கன்னா அப்போ யாரை பயந்து நீங்கள் கொடுக்குறீங்க? அவங்க கேட்டதான் கொடுக்க, நாங்கள் கேட்டதை கொடுக்கலன்றாங்க. அதெல்லாம் கிடையாது. அதிமுகவுக்கு எந்தெந்த தொகுதி யார் யார் போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்ததே மோடி தான், அது எங்களுக்கு தெரியும். ஆக அந்த அடிப்படையில தான் இருக்கிறாங்க. அதுதாங்க நடக்குது, அதாங்க நடக்குது. இங்க எல்லாவற்றையும் முடிவு செய்வார் மோடி, அவர் தான் எல்லாமே செய்றாங்க. பிஜேபி தான் முடிவு செய்றாங்க. யார் என்ன சொன்ன, குருமூர்த்தி என்ன கேட்டாருங்க, என்ன சொன்னார் அவரு? அதுக்கெல்லாம் யாருக்கா சொல்ல முடிஞ்சுதா? நான் திரும்ப அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. ஆனா அதுக்கெல்லாம் அடிபணிஞ்சு கிடந்தவங்க, இப்படி பயந்து பயந்து இருக்கிறவங்க தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே
இவர்கள் இருக்கிறார்கள். அதனால இவர்கள் தேர்தல் அறிக்கை என்பது வெற்றி சவடால் தான். இன்றைய முதல்வர் பேசும்போது ஒன்று சொல்றாரு, தலைவர் கலைஞர் இருந்த பொழுது அவர் மகனை தலைவராக்க முடியல. ஏங்க, எங்க தலைவர் இருக்கிற வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிற எங்களுக்கு தலைவர் தான். அது எங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய தலைவர் ஏற்கனவே சொன்னதான், எங்கள் தலைவர் உயிரோடு இருக்கோ அவர் தான் தலைவர்னு. இவங்க ஆக்கல போலனா நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஜெயலலிதா வரைக்கும்? வாய் திறந்து பேசியிருக்கீங்களா? டயரை பார்த்து கும்பிட்டு இருந்தவங்க நீங்க எல்லாம் என்ற பேசுறீங்க அப்படின்னா இதே வார்த்தையை நீங்க பேசுவீங்களா? நீங்க இவர்களுக்கெல்லாம் எப்படி இந்த தைரியம் வந்தது? நல்ல விஷயம் தானே, கட்சியில பல தவறு கிடையாது. முடிக்கல. அதே போல பச்சோந்தி போல அடிக்கடி திராவிட முன்னேற்ற நிறமாறி கொண்டிருக்கிற ஒரு கருத்தை நீங்க சொல்றாரு. அவர் யாருங்க மாறினது பச்சோந்தி போல? முதல் நாள் வரைக்கும் ஜெயலலிதா இருந்த உடனே சசிகலா வந்து தவிழ்ந்து வந்து கும்பிட்டு முதலமைச்சரான நடந்தது. நான் பேசுறேன், நான் நடந்ததை பேசுறேன், நீங்க குறுக்கிடாதீங்க. நடந்ததை பேசுறேன். அவங்க கும்பிட்டு விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போன உடனே மாறலையா? யாரு மாறினது? அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் 98 வந்து பிஜேபியுடன் ஒட்டும் கிடையாது சொன்னவங்க, அதை மாறினவங்க. பேசுறேன் ஒரே ஒரு நொடி, நான் வந்து அதிமுக மட்டும் சொன்னேன். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு இப்போ கூட சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட வந்து திமுகவுடைய தலைவர் தளபதி பேசியிருக்கார். அதை பற்றி வலியுறுத்தி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இதை தேர்தல் அறிக்கையில் 2-3 தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. நான் அந்த வந்து அதுக்கு ஒரு அரசியல் சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும், மத்திய ஆட்சி செய்யணும். ஆனால் என்ன முயற்சி அதுக்குள்ளே நான் போல. நான் மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தவங்ககிட்ட அவர் திமுகவும் இருந்தது, அதிமுகவும் இருந்தது. பல முறை சொல்கிறோம், நீங்கள் வந்து தலித் கிறிஸ்தவர்களே தலித்துகளுக்கான இடஒதுக்கீட்டிலேயே கொண்டு வர்றது வலியுறுத்தப்பட வேண்டிய கோரிக்கை சொல்கிறீங்க. மத்தியில் யாரும் ஒன்றும் நீங்கள் அதுக்காக போய் போராட மாட்டேறீங்க. மாநிலத்தில் உங்கள் அதிகாரத்தை வச்சு அவங்கள வந்து நேரடியாக பிசி ஆக்காம எம்பிசியாவது வச்சிருங்க. பிசி ஆக்க வேண்டாம், அவங்க நேராக பிசியா ஜம்ப் பண்ணிடுறாங்க. எம்பிசி ஆக்குறது உங்ககிட்ட இருக்கு, எம்பிசியாவது வச்சிருங்க. இன்னும் கேட்டா செய்ய மாட்டேங்கிறீங்களே, திருப்பி தேர்தல் அறிக்கை சொல்றீங்களே. இன்னைக்கு கூட தளபதி சொல்றாரு. சரி, இது நான் வந்து வேடிக்கை என்ன தவறு? நான் வெங்கடேஷ்ட கேட்கணும். இதுல 3 தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. பிரச்சாரத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறது அப்படின்னா மாநில அரசை சாட்டியதை விட மு.க. ஸ்டாலினுடைய பேச்சு என்பது மத்திய அரசை நோக்கி தான் கடுமையாக இருந்தது. தன்னாட்சியின் சாதனைகள் அப்படின்ற விஷயங்களை பட்டியலிடுறதை விடவும் நரேந்திர மோடி தலைமையில் நாடு பாதுகாப்பாக இருக்கும், வலிமையான தலைவர் இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், எதிரணியினால ஒரு பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்த முடியல, ராகுல் காந்தியை முன்மொழிஞ்சாங்க, அவரை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இந்த ஒரு உடம்பு அப்படி பிரதமர்ன்றது வந்து பிரதமரை நிர்ணயிக்காத தலையில்லாத உடம்பு போன்ற கூட்டணி திமுக கூட்டணின்னு வர்ணிக்கிறார். இப்போ மொத்தமாக வந்து மக்களவை தேர்தல் இடைத்தேர்தல்கள் நடந்தால் கூட மாநிலம் அதிமுக திமுக வேறுபாடு அப்படின்றதை கடந்து டெல்லியை நோக்கி போகுது. விமர்சனங்களும் டெல்லியை நோக்கி தான் இருக்கு. நான் இதை தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். கடந்த 1 மாதமாக நாம திருப்பி இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எப்படி அமைய போகின்றன, யார் யாரோடு சேரப்போகிறார்கள், யார் வந்து வேட்பாளராக வரப்போகிறார்கள், என்ன விதமான வந்து இங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றது உள் அரசியல் எல்லாம் எப்படி அமைய போகின்றன என்ற ஒரு விவாதம் மட்டும்தான் நடந்து கொண்டே இருந்தது. இந்த தமிழ்நாட்டில் அமைந்த இடத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து என்டிஏவாகவும் இல்லை, யூபிஏவாகவும் இல்லை, இது காங்கிரஸ் திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு இங்க அப்படித்தான் அமைஞ்சது. இங்க என்டிஏ யூபிஏ நேரடியா யாருமே இங்க சொல்லல. முதல்ல ஒண்ணு நான் அதனாலதான் நான் சொன்னேன், இந்த தேர்தல் என்பது பொதுவாகவே நாடாளுமன்ற யூபிஏ தான் இருக்கு. யூபிஏன்றதை எடுத்துட்டு இப்போ வந்து செக்யூலர் ப்ரோக்ரெசிவ் ஃப்ரண்ட் வந்துருச்சு, அந்த பேனர்ல தான் போயிட்டு இருக்காது சார். நான் சொல்றேன், அதாவது என்னன்னா அந்த ஃபோக்கஸ் வந்து இங்க ஷிஃப்ட் ஆச்சு. கடந்த 1 மாதமாக இது வந்து மாநிலத்துக்குள்ள மாநில தலைமைக்குள்ள வந்து சேர்ந்த ஒரு ஷிஃப்ட் ஒன்று நடந்துச்சு. இப்போ நீங்க கேள்வியே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மத்திய அரசாங்கமும் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா என்பதற்கான வாக்கு தான் நம்ம கேட்கிறோம். இப்போ நீங்க வந்து இன்னைக்கு மோடி அரசாங்கம் தொடர வேண்டுமா இல்ல தொடர வேண்டாமா, அது இப்ப அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் அரசாங்கம் தொடர வேண்டுமா தொடர வேண்டாமா, அப்படித்தான் நம்ம எப்பவுமே அரசாங்கத்தை பத்தி கேள்வி கேட்கிறோம். தொடர வேண்டாம்னா நீங்க அடுத்த நபர் யாரு, அடுத்த கட்சி எது, இப்படித்தான் நம்ம வாக்களிக்க போறோம். இதுதான் நம்முடைய மிக தெளிவான போக்கஸ். இன்னைக்கு 2 தரப்புலேருந்தும் திரு ஸ்டாலின் தரப்புலேருந்தும் சரி, திரு ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க 2 தரப்புமே அந்த மெயின் போக்கஸுக்கு போயிட்டாங்க. உண்மையிலே நான் வந்து கடந்த 1 மாதத்திலிருந்து நடந்த மிக முக்கியமான மாற்றம் இதுதான். தமிழக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தி இதுதான்.
தான் நாம் இந்த அரசாங்கத்திற்கு ரெண்டு அம்சம் இதில் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஒன்று, பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டணி அமைந்த பிஜேபி கூட்டணி அமைந்த போது கூட அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைகிறோம் அப்படின்னு தான் பாமக கையெழுத்திட்டது. கரெக்ட். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைகிறோம் தான் தேமுதிக வந்து. கரெக்ட். பாஜகவும் ஏறத்தாழ அந்த ஒரு இதில் தான் வந்தாங்க. அதுதான் நான் சொல்ல. பாமக வந்து தொடக்க நாளில் அது கூட்டணி உருவான முதல் 2 நாட்களில் அவங்களுக்கும் பிஜேபிக்கும் தொடர்பே இல்லாதது மாதிரி எங்களுக்கு ஏடிஎம்கேவோட தான் கூட்டணி, நாங்கள் இணைந்து 2 கட்சிகளும் இணைந்து மாநில உரிமைகளை வலியுறுத்துவோம், மாநில நலன்களை பாதுகாப்போம், இதுதான் அவங்க முதல்ல சொன்ன சூத்திரம். இப்போ இதையும் தாண்டி அப்போ அவங்க அப்படி பயந்ததற்கு என்ன காரணம் தொடக்கத்தில்னா, மோடியை முன்னிறுத்தினால் பிஜேபி தலைமையிலான அணின்னு சொன்னால் இங்கே பேக்லாஷ் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வெளிப்பட்டு, நம்ம 2 வலிமையான கட்சிகள் நாம மாநில பிரச்சனைகளை முன்னிறுத்தி நம்ம போவோம் அப்படின்ற ஒரு தன்மையில இருந்தாங்க. இப்ப அந்த தயக்கம் கடந்துருச்சு. இப்ப கரெக்டா சொன்னீங்க. அதாவது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கூட டிசம்பர் மாசத்துல கூட நாம பேசும்போது பாஜகவோடு யாருமே கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டார்கள்னு நாம பேசினது, இதே அரங்கங்கள்ல பேசுறது நம்ம கேட்டிருக்கோம். ஆனா அவங்களோட அதிமுக காரங்களே நாங்க என்ன பாவம் செஞ்சோமா, நாங்க தூக்கி சுமக்கிறோம் அவரே சொன்னார். கரெக்ட். ஆனா நீங்க இன்னைக்கு அவங்களோட ஒரு 6 பேர் கூட சேர்ந்திருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், அப்போ அந்த இடத்துல நம்ம படிப்படியா கடந்து வந்துட்டோம். அப்போ இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அம்சம் என்ன, இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு என்ன. திமுகவும் அதிமுகவும் அது வந்து எடுத்து பேச வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டாங்க. திமுக அவருடைய குறைகளை சொல்ல போகுது, அதிமுக அதனுடைய நிறைகளை சொல்ல போகுது. மிக தெளிவாக இதை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு போய் வைக்க போறோம். இதுல மாநிலத்துக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய பார்வை, அதாவது பாஜக அரசாங்கம் தமிழகத்துக்கு என்ன செய்தது அப்படிங்கிற ஒரு பார்வையிலிருந்து சொல்லப்படணும். தமிழகத்துக்கு பாஜக என்னென்னலாம் செய்யல அப்படிங்கறத ஒண்ணு சொல்லணும். இந்த மாதிரியான போக்கஸுக்குள்ள போகும்போதுதான் அது வந்து மிக தெளிவாக மக்களுடைய நலன்களுக்கு இது வந்து சாதகமானதா, தொடர வேண்டியதா, இல்ல மக்களுக்கு எதிரானதா, தொடர வேண்டாமா என்ற முடிவு எடுக்கப்படும். இதுதான் முக்கியம். இந்த போக்கஸுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறதே மிகவும் முக்கியமான ஒரு மாற்றமாக நான் கருதுறேன். பேட்டில் லைன்ஸ் டிரான், அணிகள் அமைஞ்சிருச்சு, எதை சொல்லி போரிட போறாங்க அப்படின்றப்ப பேசு பொருளும் ஏறத்தாழ முடிவாயிடுச்சு. தொடக்கத்தில் ஒரு தயக்கம் இருந்தது, அந்த தயக்கமும் இப்போது கலைந்து பிரதமரின் வலிமை, தேசத்தின் நலன், தேசத்தின் பாதுகாப்பு, வலிமையான பிரதமர், அதை நோக்கி போகுது. பாசிஸ்ட், தமிழன விரோதி, தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யாதவர் அப்படின்ற முழக்கத்தை இன்னொரு தரப்பு வைக்குது. இந்த 2 முழக்கங்களும் புதுசு இல்லை. தமிழ்நாட்டில் அண்மை காலமாக தமிழக அரசை பற்றி விவாதித்ததை விட நாம் வந்து டெல்லியை பற்றி அதிகமாகவே விவாதிச்சிருக்கிறோம். இது எப்படி எடுத்துட்டு போகும், இதை வந்து மக்கள் எப்படி பார்ப்பார்கள், களத்தில் இது எப்படி எதிரொலிக்கும்? எப்படி பார்ப்பார்கள் என்பதை விட எப்படி பார்க்கப்பட வேண்டும், எப்படி பார்க்கப்படுவதற்கு ஊடகங்களும் பொது சமூகமும், இதைத்தான் இன்னைக்கு முக்கியமாக வலியுறுத்தணும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக உங்களை போன்றவர்கள், அறிவு சமூகத்தை வழிநடத்துகின்றவர்கள், மிக மிக நெருக்கடியான ஒரு தீர்க்கமான ஒரு காலகட்டத்தில் தமிழ் சமூகம் இன்று நிற்பதாக நான் நினைக்கிறேன். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் கட்சிகள் என்பவை கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அல்ல. இதை வந்து பல நேரங்களில் நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. அரசியல் கட்சிகள் நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை ஷரத்துகளினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை அல்ல. இட் இஸ் என்டைட்டில்மெண்ட்ஸ் அட் சிட்டிசன்ஸ். ஒரு குடிமகனாக, ரிபப்ளிக் என்பது குடியரசு, ஒரு குடியரசில் குடிமகனாக ஒவ்வொரு தனிநபருக்கும் இருக்கக்கூடிய உரிமைகளினுடைய அடிப்படையில் அந்த உரிமைகளை மீடியேட் பண்ணக்கூடிய, ஒரு கடத்தி செல்லக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் அல்லது சொசைட்டி தான் அரசியல் கட்சிகள். ஒரு எலவேட்டட் ட்ரஸ்ட் ஆர் சொசைட்டி. இது இன்னைக்கு வந்து ஒரு தரகு ஏற்பாடாக மாறிவிட்ட ஒரு காலகட்டத்தில் இதை எப்படி மத்திய அரசாங்கம் பயன்படுத்தி இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மோடி அவர்களை குறியீடு என்று பார்க்கிற போது ஒற்றை தனிநபர் என்கின்ற குறியீடு அல்ல, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நம்ம எதிர்க்கிறதோ அல்லது ஒரு பாசிஸ்ட்னு சொல்றதோ மோடி என்கின்ற ஒரு தனி மனிதரை எதிர்ப்பது அல்ல. எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் இன்ஹெரன்ட்லி சென்ட்ரலைசிங். அதை நம்ம பார்த்தது தான். எந்த ஒரு மைய அதிகார அமைப்பாக இருந்தாலும் தன்னிச்சையாகவே அது அதிகாரங்களை தன்மையப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் நடந்திருப்பது என்பது ஒவ்வொரு நிறுவனமும் வீஷியேட்டட், தமிழ் எனக்கு அந்த சரியான சொல்ல கொண்டு வர முடியல, காம்ப்ரமைஸ், சமரசப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்தியா என்கின்ற ஏற்பாட்டுக்கே நம்ம எந்த புரிதலோடு இந்த ஏற்பாட்டை நம்ம ஒத்துக்கிட்டோமோ, இது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், பலவேறு தேசிய இனங்களினுடைய ஒன்றுகூடல் என்கின்ற அந்த ஏற்பாட்டை இந்த 5 ஆண்டு கால ஆட்சி என்பது
அதை காலில் தூக்கி போட்டு மிதிச்சது மட்டும் இல்லை, அச்சுறுத்தும் ஒரு அசுரத்தனத்தோடு சிபிஐயை, இடிஐ எதை வேணாலும் எப்படியும் பயன்படுத்துவாங்க. அடுத்து டு தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஒரு போரை கட்டவிழ்த்து விடுவதற்கும், ஒரு தேர்தலை வெல்வதற்காக ஒரு போரை கட்டவிழ்த்து விடுவதற்கும், ஒரு இன்டர்னல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறதுக்கு அளவுக்கு அவங்க ஏறக்குறைய வந்தாங்க. இறையருளாலோ இயற்கையின் அருளாலோ உலக நாடுகளினுடைய ஒத்திசைவதற்கு இல்லாத காரணத்தினால் கடந்து போயிற்று என்று நான் நினைக்கிறேன். வரக்கூடிய ஒரு அரசு என்றால் நம்முடைய அடிப்படை உரிமைகள் ஒரு அச்சுறுத்தலில் வந்து நிற்கக்கூடிய நுழைவாயிலில் நாம் நிற்கின்றோம். மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருங்க, நான் திரும்ப திரும்ப கேட்கிறது, காவிரி படுகை ஒரு பல்லாயிரம் ஆண்டுகளாக எனது விவசாயிகளினுடைய உரிமை மட்டுமல்ல, அந்த விவசாய பொருளாதாரம் உருவாக்கிய ஒரு மாபெரும் நாகரிகத்தினுடைய நினைவு. நீங்க யாரு புதுடில்லியில் உட்கார்ந்து அங்க வந்து நீங்க பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு ஹைட்ரோ கார்பனுக்கு நீங்க யார்? இதுதான் அடிப்படையில கேட்கறது. இப்போ யார் எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்னன்னா, ஹைட்ரோ கார்பன் தமிழ்நாட்டுக்காக மட்டும் நாங்க பண்ணல, வடகிழக்குல எடுக்கிறோம், மற்ற கோதாவரி படுகையில் எடுக்கிறோம், இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது, தமிழகத்தில் மட்டும் ஏன் எதிர்க்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியாது அல்ல. ஒரு ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற போது ஒருவேளை அது இது அந்த விவசாயிகளுக்காக. இப்போ நீங்க சுவிட்சர்லாந்து, ஜனநாயகம் என்பது ஒரு ஸ்திதமான பாறைத்தன்மை கொண்டது அல்ல. அது காலத்தின் தேவைகளுக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொண்டு தகவமைத்துக் கொண்டு ஒவ்வொரு குடிமகனினுடையவும் இறையாண்மையை வெளிப்படுத்துவதுதான் ஜனநாயகம். இப்போ நீங்க சுவிட்சர்லாந்துக்கு போனீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து அளவில் ஒரு கிராமத்தில் ஒரு ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட்னா அந்த கிராமத்தினுடைய அனுமதி இல்லாமல் மைய அரசாங்கம் போகாது. அல்லது வந்து டெலிபரேட்டிவ் டெமோக்ரஸிங்கிறாங்க. ஐரோப்பிய யூனியன் நாடுகளை பார்த்தால் வெறும் பாராளுமன்றத்தில் அமர்ந்து கொண்டு ஒன்றும் அவர்கள் சட்டங்களை தீர்மானித்து விடுவது இல்லை. அவர்கள் இப்போ உங்களை மாதிரி மீடியா பீப்புளை கேட்கிறாங்க, அகடமிஷியன்ஸை கேட்கிறாங்க, கல்வியாளர்களை கேட்கிறார்கள், பொது சமூகத்தினுடைய அமைப்புகளை கேட்கிறார்கள். ஏன்னா இதை நான் கட்டாயம் சொல்லி ஆகணும், தயவுசெய்து எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க. இப்போ ஒரு தொகுதிங்கிறது என்னோட தொகுதி கன்னியாகுமரி 14 லட்சம், தூத்துக்குடி 13 லட்சம், திருநெல்வேலி 14 லட்சம், மாலத்தீவினுடைய 4 லட்சம், செஷல்ஸ் வந்து 94,000 மக்கள், மால்டாங்கிற நாடு 4 லட்சம். 4 லட்சம் அளவில் இருக்கிற நாடுகளே, குறைவாக இருக்கிற நாடுகள் இந்த உலகத்தில் 60க்கும் மேலான நாடுகள் இருக்கு என்றால் நம்முடைய நாட்டின் ஒரு தொகுதி என்பது பல நேரங்களில் 3-4 நாடுகளாக இருக்கிற அளவுக்கான அடர்த்தியும் உள்ளீடும் கொண்டது. இந்த ஒரு 4 நாடுகளாக இருக்கக்கூடிய அளவுக்கு அடர்த்தியான ஒரு தொகுதியை ஏதோ ஒரு கட்சி தீர்மானிக்கிறார். அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த 14 லட்சம் பேருடைய இறையாண்மையை தாங்கி சென்று பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு என்ன பேசிஸ்ல இருக்குங்கிறதே கேள்வி கேட்கப்பட வேண்டிய காலம்ங்கிறனால அவங்க தானே ஓட்டு போடுறாங்க, பார்லிமெண்டரி டெமோக்ரஸியை பற்றி இன்னைக்கு இருக்கிறப்போ, இப்போ எங்க ஊர்ல இப்ப கண்டெய்னர் டெர்மினல் என்னுடைய மீனவர்களுக்கு அது தன்னுடைய கடல் இல்லை என்று நீங்கள் டெல்லியில இருந்து சொன்னால் அவனால் முடியாது. ஏன்னா அவனுடைய நினைவெல்லாம் 1000 ஆண்டுகளாக மூதாதையர்கள், அவனுடைய மூதாதையர்கள், கடல் அவனுடைய கடல். இன்றைக்கு நீங்க யார் வந்து அங்க ஒரு திட்டத்தை சொல்வது? எனவே இப்போ தமிழ்நாட்டை பற்றின ஒரு பிரச்சனையை தீர்மானிக்கிறதுக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? தமிழ்நாட்டினுடைய ஒரு இந்தியான்ற அமைப்புக்குள்ள இருக்கிறோம், இந்தியாவினுடைய மொத்த சட்ட திருத்தத்தை கொண்டு அந்த முயற்சியை எடுக்கிற திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், தேர்தல் அறிக்கையோடு நீங்கள் அடுத்த கட்ட வேலைக்கு நீங்கள் கடந்து போய் விடாதீர்கள். இனி வரும் காலம் என்பது ரொம்ப ரொம்ப ஆழமான கேள்விகளை முன்வைக்கிற காலமாக இருக்கும். ஏன் நீங்க கர்நாடகாவில் போய் பேசுங்க, இதே பிரச்சனையை தான் கர்நாடகா சந்திக்கிறது, இதே பிரச்சனைகளைத்தான் ஆந்திர பிரதேசம் சந்திக்கிறது. ஏன் அந்த முதல்வர்களை அழைத்து பேசுங்கள். இந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி வருகிற போது அதை பற்றி முடிவெடுப்பதற்கு 543 பேருக்கும் எதற்கு உரிமை இருக்க வேண்டும்? ஹைட்ரோ கார்பன் பற்றியோ கண்டெய்னர் டெர்மினல் பற்றியோ உரிமை எதற்கு 543 பேருக்கு இருக்கணும்? எங்க ஊர்ல இருக்கிற 40 பேருக்கு இருந்தா போதாதா? அல்ல எங்க ஊர் பஞ்சாயத்து ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட்ஸ் அந்தந்த மாநில எம்பிக்கள் மட்டுமே தீர்மானிக்கிற ஒரு காலம் வரணும்ன்றீங்க. காலம் அது நீங்க சொல்றது ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். இந்த பாராளுமன்றம் இருக்கிற அமைப்புக்குள்ள நீங்க மாற்றங்கள் வேணும், அதை வந்து விவாதமா எடுங்க. நாம பேசிட்டு இருக்கிறது இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய புதிய உறுப்பினர்கள் முன்னாடி எது பிரச்சனை இருக்கு, எதன் அடிப்படையில் மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள், எதன் அடிப்படையில் மக்கள் தீர்மானிக்க வேண்டும்னு கட்சிகள்
பரப்புரை செய்கின்றன. இதுதான் நாம் மோடி என்கின்ற தனி மனிதனை பார்த்து மட்டும் நீங்க முடிவெடுக்காதீங்க. மோடி என்கின்ற அந்த குறியீடு என்பது அந்த மைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் அல்லது எல்லா ஸ்டாட்யூட்டரி பாடிஸையும் கபலீகரம் செய்ய பார்க்கக்கூடிய ஒரு பெரும் பாசிச முயற்சியினுடைய, அது 100 ஆண்டு கால முயற்சியினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த பேராபத்தை உணர்ந்து கொண்டு இந்த நாட்டு மக்கள் முடிவெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. பல்வேறு அம்சங்களை தேர்தல் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். வேட்பாளர்களை கட்சிகள் அறிவிச்சிருக்கிறது தொடர்பாக நேற்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு கருத்து ஒரு நீதிபதி வெளிப்படுத்தியிருந்தார். வாரிசு அரசியலை கட்சிகள் ஊக்கப்படுத்துகின்றன அப்படின்னு ஒரு நீதிபதி விமர்சனமாகவே சொல்லியிருந்தார். அது தொடர்பாக நேயர்கள்ட்ட கேள்வி கேட்டிருந்தோம். அப்படி நீதிபதிகள் விமர்சிச்சிருக்காங்களே, அது பற்றிய கருத்து சொல்லுங்கன்னு ட்விட்டர் வாயிலாக இந்த விமர்சனத்தை நீதிபதிகள் தவிர்த்திருக்கலாம் என்று 9% நேயர்களும், இது நீதிபதிகளுடைய அதிகாரத்தை தாண்டிய விஷயம், அதிகார வரம்பை கடந்து கருத்து சொல்லியிருக்கிறார்கள் என்று 29% நேயர்கள், இது ஒரு கடுமையான விமர்சனம் என 26% நேயர்களும், கட்சிகளுக்கான அறிவுரை என 36% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். திரு தமிழரசு, நீதிபதிகள் ஒரு கன்சர்னை வெளிப்படுத்துகிறாங்க. அது பொதுவாக எல்லாருக்கும் கருத்து இருக்குது, எல்லோரும் சொல்லலாம்னாலும் நீதிபதிகள் வெளிப்படுத்தும் அதுக்கு ஒரு கூடுதல் கவனம் வருது. அது அவங்களுடைய அதிகார எல்லைகளை தாண்டிய ஒரு பார்வையாக இது இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தாக சிலர் சொல்கிறாங்க. இல்லை, கட்சிகளுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு அறிவுரை தான் இது, இதை ஊக்குவிக்காதீங்க அப்படின்ற ஒரு பார்வையை வெளிப்படுத்துகிறாருன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? கட்சிகளுக்கான அறிவுரை அப்படின்ற பார்வையில் தான் பார்க்குறேன். ஏன்னா நீதிபதிகள் தான் நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய பேட்டர்ன்ஸ். நீதிபதிகள் பாதுகாவலர்கள் அவர்கள் தான் நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய பேட்டர்ன்ஸ். நம்முடைய அரசியல் சட்டம் சொல்கிற இந்த அடிப்படை உரிமைகள், அதனுடைய வழிநடத்தும் கோட்பாடுகள், அதனுடைய உயரிய நோக்குகள், இவைகளெல்லாம் அதிகாரம் ஒரு இடத்துல குவியக்கூடாது, அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல அது நீங்கள் வாரிசுன்னு சொல்லலைன்னா கூட அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும். கடைசி கோடி ஒரு குடிமகனுக்கும் அதிகாரம் பரவலாக்கப்படுகிற வாய்ப்பு கிடைக்கிற அப்படிப்பட்ட நல்ல நோக்கை நோக்கி போவது தான் நம்முடைய ஜனநாயக அமைப்பினுடைய வாரிசு. அப்படிங்கிறது ஒரு காலத்தில் வேணும்னா மன்னர் காலத்தில், மன்னராட்சி காலத்தில் இருந்திருக்கலாம். ஏன்னா திமுகவில் அப்படிப்பட்ட ஒரு வாரிசு அப்படிங்கிற ஒரு நிலை எழுந்த போதே அதை எதிர்த்து அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அது அவருக்கு கடைசி வரைக்கும் காப்பாற்றினார். அவர் குடும்பத்திலேருந்து யாரும் வந்ததில்லை. அதுக்கப்புறம் அதுக்கு வழி நடத்தின புரட்சித் தலைவர் அம்மா அவங்க அதை பண்ணாங்க. குடும்பத்திலேருந்தே வரக்கூடாதுன்றது இல்லை, குடும்பமே கட்சி ஆகிடக்கூடாது, குடும்பமே தேர்தல் ஆகிடக்கூடாது, குடும்பமே எல்லாமே ஆகிடக்கூடாது அப்படிங்கிற அந்த அதிகாரம் குவியக்கூடாது, ஒரு இடத்துல போய் குவியக்கூடாது, அது பரவலாக்கப்படணும் அப்படின்னு ஒரு பொதுவான இதோட அரசியல் சட்டத்தினுடைய பாதுகாவலர்கள் இப்படி ஒரு அறிவுரை சொல்வது தவறில்லை. உங்களுடைய பார்வை? நிச்சயமாக தவறு. ஜனநாயகத்தின் மாண்புகள் சீர்குலைக்கப்படுகிறது. முடியாட்சி இழந்து முடியாட்சி வேண்டாம் என்று குடியாட்சியை பெற்றோம். ஆனா இப்ப தொடர்ந்து இந்த வாரிசு அரசியல் என்பது அப்படியே புற்றீசல் மாதிரி வெளியில வர்றது நிச்சயமாக அந்த குடியாட்சி தத்துவத்தின் அடிநாதத்தையே கேள்விக்குறியாக்குறதா தான் நாங்க எல்லாரும் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், குடும்பத்தில் ஒருவர் பவர்ஃபுல்லா இருக்கிறப்போ, ஒருத்தர் வலிமையான ஒரு பெரிய பதவியில் இருக்கிறப்போ, எல்லா விதமான அதிகாரங்களும் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் அந்த குடும்பத்தார் அத்துணை பேருக்குமே கிடைக்கும் பொழுது எதற்காக இன்னொருவர் அதே பதவிக்கு இன்னொரு பதவிக்கு வரணும் அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும், ஒரு தொண்டர்களுக்கெல்லாம் வரும். தொண்டர்கள் மனதை மிக பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு அவருடைய மனதையே அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது. அதிமுகவில் இதுவரை அது கிடையாது. இந்த முறை இருங்க, நீங்க சொல்ல, நான் முடிச்சிடுறேன். இல்ல, நீங்க துடிக்கிறத சொல்ல ஆரம்பிக்கல. இந்த முறை ஒரு 3-4 பேருக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க இது எப்படி பார்க்கணும்னா, சில அரசியலில் சில சூழ்நிலைகளில் சில நிர்பந்தங்கள் இருக்கத்தான் செய்யும். சில சமயம் அவரவருக்குரிய நியாயம் என்று ஒன்று இருக்கும், அவரவர் தரப்புக்கு ஒரு நியாயம் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு கொடுத்தது, அவங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு, கிட்டத்தட்ட குடும்பத்துல வேற யாரும் பதவியில் இல்ல, அவர் ஒரு 40 வயதுக்கு மேல ஒரு நல்ல வழக்கறிஞர், அவருக்கு கொடுத்திருக்காங்க. இங்கே தென் சென்னையில் நீங்க எல்லாம் கேட்பீங்க, அதை நான் முதலே சொல்லிடுறேன். தென் சென்னையில் ஜெயவர்தனுக்கு கொடுத்தது முதல்ல சொன்ன கருத்துக்கு நீங்களே மறுப்பு சொல்லிட்டு இருக்கீங்க. மறுப்பல்ல,
தொண்டர்கள் இதே முருகி போயிடுறாங்க. அதிகாரம் ஒருத்தருக்கு ஒரே குடும்பத்துல குவியலாமான்றீங்க. துணை முதலமைச்சர் கட்சியினுடைய கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பெரிய அதிகாரம் பதவி ஒரு பதவி உண்டா? அவருடைய மகனே எம்பிக்கு நிக்கிறாரு. அது அந்த தேனி தொகுதி வருத்தப்பட சொல்லி முடிச்சேன்னா உங்களுக்கு இது புரியும். அதாவது இப்படி இருக்கிறது தொண்டர்கள் மனதை பலவீனப்படுத்தும். நிச்சயமாக குடியாட்சியின் மகத்துவமே இது உழுக்கப்படுது. இது முதல்ல நாட்டுக்கே உதாரணமாக ஆரம்பித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதை நான் இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியும். அவர் இத்துணை காலம் உழைப்புக்கு பிறகு வந்தாலும் கூட இன்னொரு கேள்வி இருக்கு அப்படிங்கிற இவங்க என்ன சொல்றாங்க. இப்ப தம்பி ரவி கூட என்ன சொல்றாரு, நான் 20-21 வயசுல இருந்து நான் வேலை பார்க்கிறேன். நான் ஓபிஎஸ் உடைய மகன், நான் இவ்வளவு நாள் வேலை பார்க்கிறேன். ஏன் நான் கட்சியே தான் எனக்கு நான் தெரியாதவங்க கிடையாது, கட்சியிலே தான் முழுக்க உழைச்சிருக்கேன், ஏன் வரக்கூடாதா என்று அவரவருக்கு அவரவர் தரப்புக்கு நியாயம் இருக்கிறது. அது நிர்பந்தங்களும் இருக்கிறது. இப்ப சொன்னாங்க எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் மகன் இருக்கிறார், அவரு இபிஎஸ் அண்ணனுக்கும் எடப்பாடி அண்ணனுக்கும் மகன் இருக்கிறார், அவங்களும் நின்றுக்கலாம், எல்லாம் நிப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க யாரும் நிக்கல. சில நிர்பந்தங்கள், சில சூழ்நிலைகள், அதனால் இப்போ ஒரு 2-3 பேருக்கு எங்க பார்ட்டியில கொடுத்திருக்காங்களோ தவிர நிச்சயமாக அவங்க எல்லாமே அருமையா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க. திமுகவை போல அல்லது காங்கிரஸை போல. காங்கிரஸ் பத்தி நான் ஒண்ணு சொல்லணும். காங்கிரஸ்ல ராஜீவ் காந்தி யாரும் இல்ல. ஒரு நிமிஷம். ஜானகி அம்மா எந்த அடிப்படையில் முதலமைச்சர் ஆனாங்க? அது வாரிசு கணக்குல வருமா வராதா? கிடையாது. அவங்க யாரும் அது வாரிசு கணக்குல இல்லாம தொடர்ச்சியா பொது வாழ்க்கையில கேக்குறாங்கல்ல. இப்ப பிரியங்கா காந்தி அதுக்கு என்ன, அது என்ன அரசியல்? அப்ப ராஜீவ் காந்தி காங்கிரஸ்காரங்க இப்போ பிரியங்கா வாங்கன்னு சொல்லி மாசம் மாசம் கூப்பிட்டு இருந்தாங்க. என்ன நியாயம்? அதாவது தலைவர் இல்லையே, தலைவர் அதுவும் இது ஒண்ணா. தலைவர் மறைந்து போனதற்கு பிறகு ஒரு இடைக்கால ராஜீவ் காந்தி போயிட்டாரு, எங்களுக்கு கட்சியை வழிநடத்த ஆள் இல்ல, வாங்கம்மான்னு அவங்க தான் சொன்னாங்க. இதை விட மோசமான சூழ்நிலை போயிட்டாங்க. நீங்க வாங்க ராகுல் காந்தி குவார்டர் இந்தியன். ராகுல் காந்தி இஸ் நாட் அட் ஆல் an Indian. நீங்க முதல்ல சொல்லுங்க. அவங்க அப்பா ஆராய்ச்சி பண்ண அசிங்கமா இருக்காது. வேண்டாம், அது நான் இல்ல வேண்டாம் வேண்டாம் இல்ல இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி பேசுறது தவறு. இவங்க சொல்றாங்க, அவங்க சொன்ன கருத்தை அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. இதுல நீங்க மட்டும் பேசிட்டு இருந்தா முடியாது. அதாவது நீதியரசர் சொன்னதுல நீதியரசர்களுக்கு அதிகாரம், அவங்க கான்ஸ்டிடியூஷனல் பாதுகாவலராக இருக்கட்டும், ரேஷியோ டெசிடென்டி ஒபிட்டர் டிக்டான்னு சொல்லுவாங்க. தீர்ப்பின் புறவுரை, தீர்ப்பின் அகவுரைன்னு. அந்த தீர்ப்பினுடைய அகவுரை ரேஷியோ டெசிடென்டி தான் கட்டுப்படுத்தும். தீர்ப்பின் புறவுரைன்னு சொல்லி ஒபிட்டர் டிக்டா கட்டுப்படுத்தாது. போற போக்குல சொல்லிட்டு போறது, அது என்னாலும் சொல்லிட்டு போகலாம். ஜெயலலிதா பத்தி நீதியரசர் சீனிவாசன் சொன்னாரு, இடிப்பாறை இல்லா ஏமராமன் கெடுப்பார் என்று கெடுன்னு எடுத்துக்க முடியுமா நீங்க? ஆக இவைகள் எல்லாம் மிக ஒரு புறான. இதில் பார்த்தீங்கன்னா 36% சொல்லியிருக்காங்க, 64% மூன்றும் ஒரே தான். இது தேவையில்லை, தவிர்த்திருக்கலாம் அப்படின்றதெல்லாம் 64% சொல்லியிருக்காங்க நீதிபதிக்கு. அது வாரிசு அரசியல் நான் தவறா சொல்ல, நான் சொல்ல வரேன், நியாயம்னு படுத்த முடியாது. சொல்ல வரேன். இவங்க திமுக நாட்டிலே திமுக ஆரம்பிச்சு சொன்னா வரலாறு தெரியாம பேசினா அப்படிதான் இருக்கும். ஏன்னு கேட்டா நேரு பெருமான இறந்த பிறகு இந்திரா காந்தி வந்தாங்க. இருங்க நான் பதில் சொல்றேங்க. தலைவர் முதலமைச்சரானது 1969. இல்ல வரலாறு போல நான் இல்ல இல்ல தளபதி அவர்கள் 76 மிசால ஜெயிலுக்கு போனவர். எப்ப பொறுப்புக்கு வந்தாரு? அவர் கட்சியில் இயக்கத்துல பாடுபட்டு வந்தாரு. நீங்க ஏதோ சப்பக்கட்டு கட்டதா திமுக சொல்லாதீங்க. திமுகவில் உழைச்சா மட்டும்தான் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் கிடைக்க தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நான் அந்த இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அரசியல் வரக்கூடாது ஏதாவது தடுக்கதா? மக்கள் எடுத்துட்டு போறாங்க. நீதிபதிகள் வழக்கு வாரிசுகள் வரக்கூடாதுன்னா தீர்ப்பு கொடுங்க, சட்ட தீர்ப்பை சொல்லி கட்சிகள் கட்டுப்படுத்தணும்னு சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நீதி அரசர்களுடைய பணியே சட்டத்தை விளக்குவதும் அதனுடைய அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்குவதும், இன்டர்பிரட்டிங் த லா அண்ட் த கான்ஸ்டிடியூஷன், இதுதான் அவர்களுடைய பணி. பொது நலத்திற்கு என்று அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸை ஒட்டுமொத்த நீதியவையும் இணைந்து ஒரு மேண்டேட்டா அவங்களே தரித்து கொண்டது. அது சரி, இப்போ கீழடியாக இருக்கட்டும், நீர்நிலைகள் பாதுகாப்பாக இருக்கட்டும், மனித உரிமைகள் பாதுகாப்பு, ஏழை எளிய மக்களுக்கான ஒழுங்குகள், இதெல்லாம் அவங்க செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஆனால் இது பொலிட்டிக்கலி கான்ட்ரவர்ஷியல் ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை நீதி அரசர்கள் நீதி அவையில் அமர்ந்து கொண்டு, ஒருவேளை ஒரு கருத்தமர்வு, ஒரு விவாத அரங்கு நடக்கிறது, அங்கு அவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். நீதி அவையில் அமர்ந்து அதை செய்வது த மெஜஸ்டி ஆஃப் தி ஜுடிஷியரிக்கு சரியா இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் வாரிசு அரசியல் என்பது எந்த கட்சியாக இருந்தாலும் நாம்
திறமை இருந்தால் ஒருவர் போராடி வருவார். ஆனால் வாரிசு அரசியல் என்கின்ற அந்த ஒரு போக்கினை நாம் நிச்சயமாக பொது சமூகமாக எதிர்த்துத்தான் ஆக வேண்டும், விமர்சனத்திற்கு உள்ளாக்கித்தான் ஆக வேண்டும். அதில் ஒரு சின்ன துணுக்கு செய்தியாக என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு தேர்தல் அரசியல் என்பது மிக மிக செலவு சார்ந்த ஒன்றாக மாறிவிட்டது. ஒரு 40 கோடி இல்லைன்னா இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற தேர்தலை ஒரு தொகுதியில் எதிர்கொள்ள முடியாது என்பது பெரிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அந்த அளவு கொண்டு வந்து விடுறப்போ அந்த ஒரு 40 கோடியை முன்பணமாக வைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்கின்ற ஆட்களைத்தான் பொதுவாக இன்று தேடுகிறார்களே ஒழிய திறமையானவர்கள் தகுதியானவர்கள் என்று ஒரு சிலர் கொடுக்கல என்று சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து லார்ஜர் இஷ்யூஸ், ஒரு விரிந்த பரந்த முக்கியமாக பொது சமூகம் விவாதிக்க வேண்டிய கருத்துக்கள் என்று நான் எண்ணுகிறேன். சுருக்கமா ஒரு வரியில. ஒன்றும் இல்லை சார், இது வந்து நீதிபதிகள் சரியாக தான் பேசியிருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து எப்போவுமே நீதிபதிகள் சொல்லக்கூடியதை நம்ம வந்து எல்லாம் ரைட்டு தலையாட்டிட்டு தான் போகிறோமே தவிர அது வந்து அதுக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் சமூகத்துடைய மனசாட்சி, சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான மனிதர்களுடைய எண்ணம் அதை வந்து பிரதிபலித்திருக்கிறாங்க. இந்த வகையிலும் அதை வந்து சரியாக தான் பிரதிபலித்திருக்கிறாங்கன்னு நான் கருதுறேன். பாப்புலர் சென்டிமெண்ட்டை அரசியல்வாதி பிரதிபலிக்கலாம், சட்டத்தை மட்டுமே பார்த்து சொல்ல வேண்டிய நீதிபதிகளும் பாப்புலர் சென்டிமெண்ட்டுக்கு பிரதிபலிக்கிறாங்கன்னா அது கட்சிகளை குறிப்பிட்டு பேர் குறிப்பிட்டு சொல்றாரு. அதெல்லாம் வந்து ஒரு மனச்சாயோட பேசுற மாதிரி தான் இருக்குது. நன்றி, உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.